சாயந்தரமா சோறாக்கு முன்னு போனேன். பிள்ளைங்க எல்லாம் டிஃபன் வேணும்னு சொல்லிட்டாங்க. மாவு வேற அரைக்காம விட்டேன். அதுக்கு என்ன அடை தோசையை சுட்டுற வேண்டியது. துவரம் பருப்பு, பாசி பருப்பு, புழுங்கரிசி, பச்சை அரிசி எல்லாமே அரை கிளாஸ், கொஞ்சம் போல உளுந்து. இதை தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை கிளாஸ் கடலப்பருப்பு போடுறத மறந்துட்டேன், அதையும் போட்டுக்கோங்க. பருப்புகளை நல்லா ஆட்டி வச்சுக்கலாம். அதுல பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் போல துருவின காரட்டை போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு நல்லா கலக்கி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதை அப்படியே தோசை சட்டியில ஊத்தி எடுத்தோம்னா அடை தோசை ரெடி. 2 அடை தோசையை வச்சு கார சட்னி, தேங்காய் சட்னியை ஊத்தி அதை பிச்சு தின்னோம்னா அவ்வளவு ருசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு உப்புமா கிட்ட போறேன்டான்னு சொன்னேன். பிள்ளையெல்லாம் மூஞ்சியை சுளிக்குதுங்க. இது என்னடா வம்பா போச்சுன்ட்டு அதே ரவையில 1 கப் எடுத்து போட்டு 1 கப் அரிசி மாவு, இந்த அளவு கோதுமை மாவு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தட்டி வச்ச மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லித்தழை, இஞ்சி, நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு 4 கப் தண்ணியை ஊத்தி கல்லுப்ப போட்டு கரைச்சு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு தோசை சட்டியை வச்சு எண்ணெயை தடவி நல்லா காஞ்சதும் கரைச்சு வச்ச மாவை இந்த மாதிரி ஊத்திக்கலாம். 5 நிமிஷம் சிம்மிலே வேக விட்டு எடுத்தா ரவா தோசை ரெடி. தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா மொறு மொறுன்னு அவ்வளவு ருசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் பழைய ஐட்டமா செய்கிறீங்கன்னு பிள்ளைய கேட்குறாங்க. அதுக்கு நீ கம்பை தோசையா சுட போகிறோம். அதுக்கு 3 கிளாஸ் கம்பு, 3 கிளாஸ் ரேஷன் அரிசி, 1 கிளாஸ் பச்சை அரிசி, அரை கிளாஸ் உளுந்து, 5-6 வெந்தயத்தை போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். 6 மணி நேரம் புளிக்க விட்டு அந்த மாவை எடுத்து தோசை சட்டியில் ஊற்றி மொறு மொறுன்னு எடுத்தோம்னா கம்பு தோசை ரெடி. 2 சட்னியை ஊற்றி சாம்பாரை ஊற்றி அப்படியே பிச்சு தின்னோம்னா கம கம கமன்னு அம்பு ருசிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.